Hi guys, welcome to Pugvik channel. This is our first vlog on YouTube. இந்த vlogல நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா புதுசாக ஓப்பன் ஆயிருக்க மாதாவரத்தில் லொக்கேட் ஆயிருக்க ஜெயச்சந்திரனுக்கு தான். அங்கே போயிட்டு அங்கே ப்ரைஸு அந்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எப்படி என்ன ஏதுன்றதை பார்ப்போம். ஜெயச்சந்திரன் மெயின்லேயே தான் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது மெயின்லேயே தான் இருக்குது. அண்ட் தென் இதோட பார்க்கிங் ஏரியாஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, பிகாஸ் இது ரெண்டும் ரோட் மெயின்லேயே இருக்கனால பெருசாக இது பண்ண முடியல. மேபி வீக்கெண்ட்ஸ்லலாம் பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், க்ரௌட்ஸ் அதிகமாக இருந்தால். கீழே ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து லேடிஸ்க்கான குர்த்திஸ் இருக்குது. பார்த்துட்டு இருந்த கலெக்ஷன்ஸுமே நல்லா இருந்தது. இதோட அமௌண்ட் வந்து 549 போட்டிருந்தாங்க. கீழே ரைட் ஹேண்ட் சைட் சாரீஸ் வச்சுருந்தாங்க ஆஃபர்ஸில். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஆக்சசரிஸும் இருந்தது, வாட்சஸ், பேபிஸ்க்கான திங்ஸ்லாம் இருந்தது, பேங்கிள்ஸ் அந்த மாதிரி டாப்ஸ் இருந்தது. பாப்பாக்கான ஹேர் பேண்ட், ஆக்சசரிஸ் எல்லாமே இருந்தது. வெட்டிங் கலெக்ஷன்ஸ்ன்ற இதில் இந்த மாதிரி செட்ஸ் இருந்தது. செட் சுடி இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 1500 இருந்தது. இதில் வந்து ஒரு 3 கலர்ஸ் இருந்தது, இந்த வயலட் கலர்ஸ், இந்த ப்ளூ அண்ட் பிங்க். பார்க்க கலெக்ஷன் நல்லா இருந்தது. அதே போல் இங்கே அமௌண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த டாப் வந்து 658 அரௌண்ட் இருந்தது. செட்ஸு தான், டாப்பில் இது எல்லாமே செட்ஸாக இருந்தது. கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. அது பக்கத்துலேயே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் இன்ஸ்டாவில் போட்டு நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு, அமௌண்ட்டு கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது ஓரளவுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி தேடிட்டு இருந்தீங்கன்னா ஜெயச்சந்திரனில் போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே கீழே அந்த கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே இது எங்கேயும் நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுவுமே செட்ஸாக இருந்தது. $699 அந்த மாதிரி செட்ஸு. அமௌண்ட்க்கு ஏற்ற மாதிரி அங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் செப்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா போய் பாருங்கள். அண்ட் தென் பர்டிகுலராக சொல்லணுன்னா இந்த செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட அமௌண்ட்டும் வந்து 680 தான். இதில் 3 கலர்ஸ் என்னமோ இருந்தது, சைஸஸ்மே இருந்தது. பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாரீ செக்ஷன்ஸு 598க்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து ஃபேன்சி சாரீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கலெக்ஷன்ஸும் நியூவாக இருந்தது. இப்போ தான் நியூவாக அரைவல்ஸ் ஆகிருக்குனாங்க. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அமௌண்ட்டுமே ரீசனபிள் அமௌண்ட்டு தான், ரொம்ப அதிகமாக இல்லை. பார்க்க கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே ரஃப் சாரீஸு. இதில் எனக்கு பர்டிகுலராக சொல்லணுன்னா அந்த அமௌண்ட் வந்து 300 தான், 299. எனக்கு பர்டிகுலராக இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த பர்பிள், இந்த ரெட். இதிலே கலெக்ஷன்ஸ் ஒரு 3 சாரீஸ். எனக்கு இந்த சாரீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்க ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நம்ம வீட்டுக்கு ரஃப் யூஸ் பண்ணுறதுக்கு கட்டிக்கலாம், அதுவும் இந்த சம்மருக்கு அந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. இது ஃபேன்சி சாரீஸு. பார்க்க நல்லா இருந்தது, நியூ ட்ரெண்டிங்காக இருந்தது. இதிலே கலர் வெரைட்டிஸ் நிறையா இருந்தது. யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நமக்காக கட்டிக்கிறதுக்கோ இது பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் மஸ்ட் ட்ரை எதை சொல்லுவேன்னா சாரீ ஃப்ளோர்ஸ் தான். ஸோ பார்க்கவே சாரீ ஃப்ளோர்ஸ் ரொம்ப நீட்டாக அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கலர் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் இதுதான் எங்களோட புகழினி. இவங்களோட நேமில் தான் இந்த சேனல்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. நாங்கள் போன ஆஃப்டர்நூன் டைம்ன்றனால க்ரௌட் அந்தளவுக்கு இல்லை. பாப்பா ரொம்ப ஜாலியாக இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு இருக்கிறதுக்கே எங்களுக்கு வீடியோ சரியாக கவர் பண்ண முடியல. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைட்ஸில் என்ன இருந்துச்சுன்னா மெட்டீரியல்ஸ் இருந்தது, ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ். அதே போல்
இந்த கீழே இருந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் மீட்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுவும் கிட்ஸ்க்கு வந்து அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் பண்ணும்போது அந்த மாதிரி தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கையில, மெட்டீரியல்ஸை பார்க்கையில அப்படியே தான் தோணுச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெடிமேட் ப்ளவுசஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த ட்ராலி சூட் கேஸ்லாம் வந்து ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸு. என்ட்ரன்ஸ்லேயே சைக்கிள்ஸ்லாம் இருந்தது. சைக்கிள்ஸ், பாப்பாங்களுக்கான அந்த ட்ராலிஸ் மாதிரி கொண்டு போகிறதுக்கு அதெல்லாமே. இங்கே கிட்ஸில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஷர்ட்ஸ்லாம் பை ஒன் கெட் ஒன்ற மாதிரி. ஸோ 299 வந்து கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. 149 டிஷர்ட்ஸு, இன்ஃபன்ட் ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. 45 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிருந்தது. மேக்ஸ் ட்ரெண்ட்ஸ்லலாம் போனால் எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே போல் இருந்தது. ஸோ நம்மளால் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிற அளவுக்கு இல்லை, பார்த்து எடுக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அமௌண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இருந்தது. ஒரே கலர்ஸில் நிறையா சைஸ் அவைலபிள் இருந்தது. $399 ஷர்ட்ஸ், $199 கிளாஸஸ், கூலிங் கிளாஸஸ். அண்ட் தென் இந்த சைட்ஸ் ஃபுல்லாக கேர்ள் பேபிக்கானதாக இருந்தது. இங்கே ஸ்டேஷனரிஸ் தான் கம்மியாக இருக்குது. ஸோ பாப்பா அதிலேருந்து அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ராக்ஸு கேர்ள் பேபிக்கு, வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு 299 ஸ்டார்ட்டாக இருந்தது. 499, $348 அந்த மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து இருந்தது. பேண்ட்ஸ், வெஸ்டர்ன்ஸ், வெட்டிங் கலெக்ஷன்ஸ் பார்க்க நல்லா இருந்தது. 499 இன்ஃபன்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. கிஃப்ட் பாக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ்லேயே நல்லா நிறையா இருந்துச்சு. எனக்கு பர்டிகுலராக இந்த ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆரஞ்ச் வித் சாண்டல். இந்த பர்டிகுலர் டிஷர்ட்ஸை பற்றி சொல்லணும். 199 ரொம்ப சூப்பராக இருந்தது. Next floor is a men's floor. இங்கே ஸ்டார்டிங்லேயே வந்து ஷர்ட்ஸ்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட ஷர்ட்ஸ் நல்லா ஆஃபர்ஸில் இருந்தது. இந்த வாட்டியுமே கலெக்ஷன்ஸ் புதுசாக வேறு ஏதோ ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் சொல்லுவேன், நீங்கள் மென்ஸ் செக்ஷன் போனால் கண்டிப்பாக இந்த ஃப்ளோரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதில் ஷர்ட்ஸ்லாம் நல்ல ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க. யாருக்காவது ஆஃபீஸ் யூஸ்க்கு இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கோ யாருக்கும் கிஃப்ட் பண்ணுறதுக்கோ நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ப்ரைஸ்க்கு ஏற்ற அமௌண்ட்டில் இருந்தது. கிளாத்துமே நல்லா இருந்தது. நான் ரெஃபர் பண்ணோன்னா அந்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே இருந்த ஏறின உடனே ஸ்டார்டிங்கில் இருக்கிறது தான் ஹெல்மெட்ஸ் இருந்தது. அண்ட் தென் பாப்பா இங்கே இருந்து அந்த வியூ பார்த்துட்டு இருந்தாங்க. மெயின் ரோடு ரெண்டுமே எங்களுக்கும் மேலேருந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் பயமாகவுமே இருந்தது. ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்ன்றனால. ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க. 499, 299 அந்த மாதிரி பிளெயின் ஷர்ட்ஸு, செக்குட் ஷர்ட்ஸ் எல்லாமே இருந்தது. பிளெயின் ஷர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஆஃபீஸ் யூஸ்க்குலாம் நல்லா இங்கே வந்து எடுத்துக்கலாம். 299 வேட்டி சட்டை. அண்ட் தென் இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த கலர் வேட்டி ஷர்ட்ஸ், கோல்டு அந்த மாதிரியான ஷர்ட்ஸ், அந்த மாதிரியான வேட்டி ஷர்ட்ஸ்லாம் இருந்தது. ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து லோயர் 699 அந்த மாதிரி ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது பண்ணி வச்சுருந்தாங்க. 599, 699 ஏற்ற மாதிரி.
மெட்டீரியல்ஸ் இருந்தது, ஷர்ட் மெட்டீரியல்ஸ், பேண்ட் மெட்டீரியல்ஸ், அண்ட் தென் எல்லாரும் பாய்ஸ்க்கு தேவையான இன்னர்ஸ், பனியன்ஸ் எல்லாமே இருந்தது. ஓரளவுக்கு எல்லாமே பாய்ஸ் இதில் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அமௌண்ட்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. பனியன், கோட் கூட அவைலபிளாக இருந்துச்சாங்க. ஸோ பாய்ஸ் செக்ஷன் எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட் வச்சுருந்தாங்க, கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்க மாதிரி. அதே போல் இந்த 599 ஜீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அமௌண்ட் ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் என்ன சைஸஸ் தான் வந்து ரொம்ப இல்லை, ரீசனபிள் இருக்க அமௌண்ட்டில் வந்து சைஸஸ் கம்மியாக இருந்தது. 32 தான் நிறையா இருந்தது, 36, 38லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்புறம் இந்த ஃப்ளோரில் பேக்ஸ் இருந்தது, ஸ்கூல் பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்லிம் பேக்ஸ், ஃபுல் பேக்ஸ் எல்லாமே இருந்தது. இதே இதில் வந்து ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதே ஃப்ளோரில். ஸோ இங்கே என்ன இருந்துச்சுன்னா ஒரே கலர்ஸில் சைஸஸ் அவைலபிளாக இருந்தது. அண்ட் தென் மெஸ்ஸியாக இல்லாமல் எல்லாமே ஹேங் பண்ணியிருந்தனால ஈஸியாக எடுக்கிறதுக்காக இருந்துச்சு. நம்மளாலையும் திரும்ப அதே மாதிரி வைக்க முடிஞ்சது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சைஸ் வைஸ் நிறையா இருந்தது. ஸ்லிப்பர்ஸ், மென்ஸ்க்கு ஸ்லிப்பர் சூப்பராக இருந்தது. அதே போல் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறது, ஃபார்மல் எல்லாத்துக்கான ஷூஸுமே அங்கே இருந்தது. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் ஷூஸ் நல்லா இருந்தது. 249, 250 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஷூஸ் எல்லாமே ஸ்டார்டிங் 499 இருந்தது. ஏதாவது யாருக்காவது அக்கேஷ்னலுக்கோ இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கோ தேவைப்பட்டாலும் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. நாங்கள் பாப்பா கூட அவங்களுக்கு ஷூ தேடினோம். பட் அவங்களோட சைஸ்க்கு வந்து கிடைக்கல. அவங்க ஒரு சின்ன சைஸு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஷூவை காட்டினாங்க. அவங்க சைஸ்க்கு இல்லை அந்த ஷூ. அண்ட் தென் கேர்ள்ஸ் குட்டி பாப்பாக்கான ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் பார்க்க. குட்டி குட்டியாக அழகழகாக ப்ரிட்டியாக இருந்தது. எல்லாமே ஸ்டார்டிங் 250லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் நாங்கள் வாங்கின திங்ஸ் எல்லாம் பாப்பா பேக்கில் வச்சுட்டு அவங்க தான் எடுத்துகிட்டு வருவேன் நாங்கள். ஸோ அவங்க மாட்டிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ஃப்ளோர் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் எல்லாமே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஜெயச்சந்திரன் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரேட் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு மார்க்கெட்டில் பார்க்குறதுக்கு. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு vlog எடுத்திருக்கேன். ஸோ டூ ஃபார் சப்போர்ட். நெக்ஸ்ட் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல் டு வாட்சிங் திஸ் வீடியோ and make sure please do subscribe for our channel. Thank you.